வணக்கம் மகளே. இன்றைக்கான பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க ஜிடெக் அனலாக் டிவைஸில் இருக்கிற ஐசி பார்த்துட்டோம் அப்படின்னா எஸ்எஸ்எம் 2126A ஓகேங்களா. இதில் இருக்க டால்பி ப்ரோலாஜிக் டீகோடரை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட கேஎம்எஸ் அப்பெக்ஸ் பீட் இருக்குது, அதே மாதிரி வசந்த் ப்ரோலாஜிக் இருக்குது ஓகேங்களா. டீகோடரும் இருக்குது ஓகேங்களா. இதில் எல்லாத்துலேயும் வர அவுட்புட் பார்த்துட்டோம் அப்படின்னா இதில் டால்பி எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முழுமையாக பார்த்துட்டோம் அப்படின்னா பாருங்கள். அதேமாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியாது. இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கலாக பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த ஐசியை பற்றி. இதில் ஒரிஜினல் டால்பி பார்த்துட்டோம் அப்படின்னா எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அதே மாதிரி நம்ம வீட்டில் கஸ்டமைஸ்டாக ஆம்ப்ளிஃபையர் பண்ணிகிட்ருக்கோம். 5.1 2.1 7.1 எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி வெஹிக்கிளுக்கு எல்லாத்துக்குமே பண்ணிகிட்ருக்கோம். தேவைப்படுச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் பார்த்துட்டோம் அப்படின்னா ஐசியை பற்றி டீட்டெயில்ஸு, இந்த மாதிரி சாஃப்ட்வேர், இந்த மாதிரி எலக்ட்ரானிக்கில் இருக்க ஒவ்வொரு டிவைஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி தேவைப்படுச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றின வீடியோ கண்டிப்பாக நான் போட ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ் ஓகேங்களா. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா. இந்த எஸ்எஸ்எம் 2126A ஒரு ப்ரோலாஜிக் டால்பியோடைய சரௌண்டு ப்ரோலாஜிக்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இது ஒரு டீகோடர் ஐசி தான். இதில் ஸ்டீரியோ ஆடியோ பார்த்துட்டோம் அப்படின்னா 4 சேனல் ஓகேங்களா. 4 சேனல் சரௌண்ட் சேனலாக பார்த்துட்டோம் அப்படின்னா பிரிக்கும் ஓகேங்களா, கன்வெர்ட் பண்ணோம். அந்த 4 சேனல் அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சப்பு லைனும் இதிலே கொடுத்துருக்காங்க. சப்பு சென்ட்ரு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, அதே மாதிரி ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு ஓகேங்களா. 5 6 ஓகேங்களா. 6 சேனலாக பார்த்துட்டோம் அப்படின்னா பிரிக்கிறாங்க. ஸோ இதில் 4 சேனல் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்க எந்த ப்ரோலாஜிக் எடுத்துக்கிட்டாலுமே ஸ்டீரியோ ப்ரோலாஜிக் ஒவ்வொரு இதில் வேலை செய்யும். இது பார்த்துட்டோம்னா ஸ்டீரியோவாக வேலை செய்யும் ஓகேங்களா. ஸ்டீரியோ கான்செப்டில் இது பார்த்துட்டோம் அப்படின்னா உருவாக்கியிருக்காங்க. ஸோ 4 சேனலாக வேலை செய்கிறது 6 சேனலாகவும் வேலை செய்யும் ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது சரௌண்டு பார்த்துட்டோம்னா ஸ்டீரியோவாக வேலை செய்யுமா, அதனால பற்றினா பார்த்துட்டோம் அப்படின்னா கான்செப்டில் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது சப்பு சென்ட்ரு, சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு ஓகேங்களா. 6 சேனல் ஓகேங்களா. இப்போது இதில் இந்த போர்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா பேஸ் ட்ரிப்பில் பார்த்துட்டோம் அப்படின்னா லைன் எடுக்க முடியாது ஓகேங்களா. இந்த போர்டில் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு மட்டும் தான் பார்த்துட்டோம் அப்படின்னா அவுட் எடுக்க முடியும். இன்புட்டில் லெஃப்ட் ரைட்டு கொடுத்தோம் அப்படின்னா சரௌண்டு, சென்ட்ரு, இந்த 6 சேனலுமே எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இது போர்டு பார்த்துட்டோம்னா ஜிடெக்கில் வர இந்த போர்டு பார்த்துட்டோம்னா ரேட் அதிகம் தான். மேக்ஸிமம் 2K இருக்கும்னு நினைக்கிறேன். 2K என்எஃப் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏசி தான், ஏசி சப்ளையில் 15 வோல்ட்டு கொடுக்கணும் இன்புட்டில் ஓகேங்களா. 12 வோல்ட் கொடுத்தாவே இது வேலை செய்யும் ஓகேங்களா. இது ஏசி கொடுத்தோம் அப்படின்னா இது டிசி வழியாக ரெக்டிஃபையர் மூலிமா டிசி மூலிமா கன்வெர்ட் ஆகி இது பார்த்துட்டோம்னா வேலை செய்யும் ஓகேங்களா. இதில் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஓகே, மேட்ரிக்ஸ், அதாவது மேட்ரிக்ஸ் டீகோடிங் பார்த்துட்டோம்னா இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம்னா டிடெக்ட் பண்ணும் ஓகேங்களா. சரௌண்ட் சிக்னலை செப்பரேட் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த போர்டை பார்த்துட்டோம்னா டால்பி ப்ரோலாஜிக் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதனால தான் இது ரேட்டுமே கூட. மீதி எல்லாமே பார்த்துட்டோம் அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா. மீதியில் என்ன ஐசி போட்டிருப்பாங்க அப்படின்னா 4558 ஓகேங்களா. 4558 போட்டிருப்பாங்க. இல்லை அப்படின்னா இதில் பார்த்தோம் அப்படின்னா LM324 தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க மேக்ஸிமமாக ஓகே. அந்த மாதிரி கான்செப்டில் தான் எல்லாருமே உருவாக்கியிருப்பாங்க. இதில் ஐசி பார்த்துட்டோம் அப்படின்னா வேறு போடுறாங்க ஓகே. ஒவ்வொரு ஐசிக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆடியோ டிஃப்ரென்ஸுமே பார்த்துட்டோம் அப்படின்னா மாறுபடும். இதில் என்னென்ன, அதாவது இதில் அடாப்டிவ் மேட்ரிக்ஸ் டீகோடர் பார்த்துட்டோம் அப்படின்னா டிசைன் பண்ணியிருப்பாங்க. தானாகவே பார்த்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் கண்ட்ரோல் ஆகும் ஓகேங்களா. நாய்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஜென்ரேட்டர், இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். சென்டர் மோடும் இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டைனாமிக் ரேஞ்ச் பார்த்துட்டோம் அப்படின்னா 103 103 dB. அதேமாதிரி டிஹெச்டி பார்த்துட்டோம் அப்படின்னா -0.02% கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் 12 வோல்ட்லேயே பார்த்துட்டோம் அப்படின்னா சப்ளை வேலை செய்யும். ஸோ என்னுடைய பிளாக் டயக்ராம் அப்படின்னா இன்புட் பஃபர் ஓகேங்களா. இன்புட் பஃபர் மூலிமா 6 சேனல் பார்த்துட்டோம்னா ஸ்பீக்கர் அவுட்புட்டாக வெளியே வரும் ஓகேங்களா. அடுத்து ஸ்டீரியோ இன்புட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா கொடுத்தோம் அப்படின்னா 6 சேனலாக வெளியே எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸ்பீக்கருக்கு டைரெக்டாக லைன் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்பீக்கர் டைரக்டர்னா பவர் ஆம்ப் மூலிமா தான் போகணும். நான் சொல்கிறது அவுட்டில் ஓகேங்களா. அவுட்டில் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துக்கலாம். அடுத்து ஹோம் தேட்டருக்கு, கஸ்டம் ஆம்புக்கு, இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே இது யூஸ் பண்ணலாம்.
அதேமாரி ஸ்டீரியோ டு சரவுண்ட் வந்து பார்த்துட்டோம்னா கன்வர்ஷன் ஆகும். மற்ற போர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போதும் இந்த போர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா? அதுமாரி ப்ராப்பரான கிரவுண்டிங் பண்ணணும். ப்ராப்பரான கிரவுண்டிங் பண்ணிவிட்டு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு பிசிபி டிசைன் ஓகேங்களா கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது நல்லா வேலை செய்யும். அதே மாதிரி இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் மற்ற போர்டு மாதிரி அதாவது வந்து மற்ற போர்டு மாதிரி வேலை செய்யாது. இது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகே நம்ம இந்த டிவைஸுக்கும் இப்போது டீகோடருக்கும் ப்ரோலாஜிக்கும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வித்தியாசம் பார்க்கலாம். இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 5.1 சரவுண்ட் டீகோடரு, அதே மாதிரி டால்பி ப்ரோலாஜிக் ஓகேங்களா ப்ரோலாஜிக்காக தான் வேலை செய்யும். டால்பி ப்ரோலாஜிக்காக வேலை செய்யுமான்னா அதாவது வந்து நம்மக்கிட்ட இருக்க டீகோடர் மூலிமா வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டால்பி டிஜிட்டல் வர்றது அது வேறு கான்செப்டில் வேலை செய்யும். அதே மாதிரி நம்மக்கிட்ட ப்ரோலாஜிக்கில் இருக்கிறது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி வேலை செய்யும். பிடி வச்சுருந்தோம் இல்லை கட் போர்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி வேலை செய்யும். ஓகேங்களா? எல்லாருமே எல்லா போர்டுமே வந்து பார்த்துட்டோம்னா தனித்தனியாக வெவ்வேறு சர்க்யூட்டில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வேலை செய்யும். ஓகேங்களா? எல்லாமே ஒரே சர்க்யூட்டில் வேலை செய்யாது. ஸோ அதனால் டால்பி ஒரிஜினல் அதாவது வந்து டால்பி டிஜிட்டல் ஒரிஜினல் வந்து பார்த்துட்டோம்னா இதில் எடுக்க முடியுமானா பேசிக்கானது இது எடுக்கலாம். பட் ஆனால் ஒரிஜினல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம டீகோடரில் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? ப்ரோலாஜிக்கில் வந்து பார்த்தோம்னா அப்படின்னா எடுக்க முடியாது. சிலருக்கு இதே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. அதனால தான் வந்து பார்த்துட்டோம்னா டெஃபினேஷன் தரேன். ஓகேங்களா? இதில் 12 வோல்ட் ஓகேங்களா 15 வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதாவது வந்து ஏசி 15 வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா உள்ளே போயிட்டு டிசியாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 7812 ஓகேங்களா ரெக்டிஃபை மூலிமா ரெக்டிஃபை ஆகி தான் உள்ளே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஐசிக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா போகுது. ஓகேங்களா? மேக்ஸிமம் எல்லா ஐசியுமே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 9 to 18 வோல்ட் ஓகேங்களா ஒரு 9 to 12 அதான் வந்து 18 வோல்ட்டுக்குள்ளே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வேலை செய்கிற மாதிரி குறிப்பிட்ட ஐசி ஓகேங்களா LM324 ஆகட்டும் இல்லை 4558 இந்த மாதிரி ஐசி அதாவது வந்து TL084 இந்த மாதிரி மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ஐசி எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கான்செப்டில் தான் வேலை செய்யும். ஸோ எல்லாமே அதாவது வந்து ஒரே ஐசி போட்டிருந்தாலுமே எல்லாமே ஒரே மாதிரி வேலை செய்யுமான்னு கேட்டால் வேலை செய்யாது. ஓகேங்களா? அதில் டிரைவர் சர்க்யூட் வேறு மாதிரி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இதில் கெப்பாசிட்டர் ரெசிஸ்டன்ஸு இந்த மாதிரி வெவ்வேறு ஒரு கெப்பாசிட்டர் வேல்யூ மாற்றினா கூட அதனுடைய ஆடியோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மாறுபடும். ஸோ அதனால் அதாவது வந்து ஒரே சர்க்யூட் போட்டிருந்தாலுமே அதனுடைய வேல்யூ சேஞ்ச் பண்ணுறனால அதனுடைய கஸ்டமைஸடாக நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆடியோ கிளாரிட்டி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எடுக்க முடியும். ஸோ அதனால் டால்பி டிஜிட்டல் வந்து பார்த்துட்டோம்னா இந்த ப்ரோலாஜிக்கில் எடுக்க முடியுமானா பேசிக்கானதை எடுக்கலாம். பட் ஆனால் ஒரிஜினாலிட்டி டீகோடரில் தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா எடுக்க முடியும். டால்பி அட்மாஸ் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். அதனுடைய வீடியோ டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சேனலை செக் பண்ணி பாருங்கள். நிறைய வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஐசி பற்றியோ இல்லை டால்பி டிஜிட்டல் இந்த மாதிரி டெக்னாலஜி பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் பற்றி நான் நேற்று வீடியோ போட்டிருக்கேன். அதை பற்றி பார்க்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே மக்களே, இன்றைக்கான பதிவு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இன்றைக்கான பதிவு அவ்வளோதான் முடிச்சிக்கலாம். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஷ் ரேடியோஸ். ஓகேங்களா?